वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यगृभाभिषिक्तम् ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமஹ. நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தரபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 32ல இருந்துருக்கும். இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 67, 68 அண்டு 69 இந்த 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். கடைசியா நாம பார்த்த அந்த 66வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, நூனம் மத்த பரம் வம்சியாக பிண்ட விச்சேத தர்ஷினஹா ந பிரகாம புஜஸ்ராத்தே ஸ்வதா சங்கிரக தத்பராகா அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது? அதாவது திலீபன் வசிட்டர் இடத்துல சொல்றான், என்னுடைய பித்ருக்கள் நான் இறந்த பின்னாடி என்னுடைய வம்சத்துல பித்ருக்களுக்கு சிராத்தம் செய்பவர்கள் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத எண்ணி தங்களுக்கு பிண்டம் கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தினால நான் பண்ணக்கூடிய அந்த சிராத்தத்தில் அளிக்கக்கூடிய அந்த அந்த பாகத்தை அவ என்ன பண்றா, முழுவதும் சாப்பிடாமல் பிற்காலத்திற்காக சேர்த்து வைத்துக் கொள்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திலீபன் வசிட்டர் இடத்துல தெரியப்படுத்துறான். தனக்கு புத்திர சந்ததி இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவரிடத்துல தெரியப்படுத்தும் விதமாக அந்த 66வது ஸ்லோகமானது அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா அதாவது பிண்டம் ஸ்வதா அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே பித்திருக்களுக்கு சிராத்தத்தில் அளிக்கப்படக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறத குறிக்கின்ற மாதிரி இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்குறான். இப்போ இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 67, 67வது ஸ்லோகத்தை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அது என்ன ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம், பிரதிபதார்த்தா, அன்வய, பாவார்த்தா எல்லாமே பார்க்கலாம். பாருங்க. சம்பிரதி பித்ருணாம் துக்கேன ஜலகிரகணம் வர்ணயதி. இப்போ நம்ம தர்ப்பணங்கள் பண்றோம். தர்ப்பணம் பண்ணும்போது இல்லையா எள்ளு ஜலம் கொடுக்குறோம். இப்போ எனக்கு பின்னாடி தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் இல்லை, அந்த தர்ப்பணத்துல கொடுக்கக்கூடிய ஜலமானது கிடைக்காது அப்படிங்கிறத எண்ணி துக்கத்துல இருக்கக்கூடிய எனது பித்திருக்கள் இருக்கா இல்லையா, அவ பெருமூச்சு விடுறதை என்னால உணர முடியாது சுவாமி. எப்படி அப்படின்னாக்கா, இப்ப நாம தர்ப்பணத்துல பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்பொழுது எள்ளோட ஜலத்தையும் சேர்த்து கொடுப்போம் இல்லையா. அந்த ஜலமானது பொதுவா நான் கொடுக்கும் பொழுது சீதம் அப்படிங்கிற தன்மை இருக்கும். சீதம்னா என்னது, குளிர்ச்சியான ஒரு தன்மை தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா நான் அந்த ஜலத்தை கொடுக்கும் பொழுது அவ விடக்கூடிய அந்த பெருமூச்சு இருக்கு இல்லையா, அது அந்த குளிர்ந்த ஜலத்தோட சிறிது உஷ்ணம் கலந்து வரா மாதிரி அந்த நீரையே அவர்கள் பருகுகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போன ஸ்லோகத்துல என்ன சொன்னா, தன்னால் அளிக்கக்கூடிய அந்த பிண்டம் சுவதான்றத அவ முழுமையா ஏத்துக்கிறது இல்ல, அதுல மிச்சம் வச்சிடுறா. அது எதற்கான, பிற்காலத்தை தேவைப்படுங்கிறதுக்காக. அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய அந்த ஜலம் இருக்கு இல்லையா, தர்ப்பண ஜலம் இருக்கு இல்லையா, அந்த ஜலம் என்னால் எப்படி கொடுக்கப்படுறது, குளிர்ச்சியான ஜலத்தை தான் நான் கொடுக்குறேன். ஆனா பிற்காலத்துல இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது பண்றதுக்கு ஒரு மனுஷா இல்லாம போயிடுமோ அப்படிங்கிறத நினைச்சு அவ எல்லாரும் என்ன பண்றா, என் முன்னோர்கள்லாம் பெருமூச்சு விடுறா சுவாமி. அந்த பெருமூச்சினால ஏற்படக்கூடிய உஷ்ணம் இருக்கு இல்லையா, அந்த சூடான காற்று நான் அந்த ஜலத்தை விடும் பொழுது குளிர்ச்சியான ஜலத்தை தான் நான் கொடுக்குறேன், பட் அந்த பெருமூச்சு படும் பொழுது சிறிது உஷ்ணமாக காணப்படுகிறது. அதே நீரையே அவர்கள் பருகுகின்றனர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுவாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 67வது ஸ்லோகம் மூலமா தெரியப்படுத்துறான். சம்பிரதி பித்ருணாம் துக்கேன ஜலகிரகணம் வர்ணயதி. அவ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த ஜலத்தை எடுத்துக்கிறா போல இருக்கு, அதனால அவ பெருமூச்சு விடுறா, அதை என்னால உணர முடியறது சுவாமி அப்படிங்கறத தெரியப்படுத்துறான். மத்பரம் துர்லபம் மத்வா நூனமா வர்ஜிதம் மயா
பயஹ பூர்வைஹி ஸ்வநிஸ்வாசைஹி கவோஷ்ணம் உபபுஜ்யதே மத்பரம் துர்லபம் மத்வா நூனமா வர்ஜிதம் மயா பயஹ பூர்வைஹி ஸ்வநிஸ்வாசைஹி கவோஷ்ணம் உபபுஜ்யதே அப்படிங்கிறது இந்த 67வது ஸ்லோகம். மத்பரம் எனக்கு பின்னால் துர்லபம் ரேர் தானே. ஏன்னா இப்ப நான் அவளுக்கு பண்ண வேண்டிய அந்த சிராத்தங்கள் தர்ப்பணங்கள்ல கிரமமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் வரக்கூடியவா பண்றதுக்கு மனுஷா இல்ல. அது அப்ப என்ன ஆகும்? துர்லபம் ஆயிடும் இல்லையா? ரேர் அரிதுங்கிறது என்ன, ரெகுலரா இருக்கிறதுங்கிறது வேற, ரேர் அப்படிங்கிறது வேற. அந்த ரீதியில மத்பரம் எனக்கு பின்னாடி துர்லபம் மத்வா, இந்த தர்ப்பண ஜலம் அப்படிங்கிறது துர்லபம் அப்படிங்கிறத மத்வா நினைச்சு நூனம் ஆவர்ஜிதம் மயா, மயா என்னால் கொடுக்கக்கூடிய இந்த பயகா இருக்கு இல்லையா, ஜலமானது நூனம் ஆவர்ஜிதம் கொடுக்கப்பட்ட இந்த மயா என்னால் கொடுக்கப்பட்ட இந்த பயகா தர்ப்பண ஜலமானது பூர்வைஹி, பூர்வைஹினா யாரு? எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவா பித்ருக்களால் என்ன பண்றது? ஸ்வநிஸ்வாசைஹி அவளுடைய இந்த மூச்சு காற்றினால் கவோஷ்ணம் சிறிது உஷ்ணமாக இருக்கும்படி உபபுஜ்யதே அனுபவிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது தான் நூனம். நூனம்னா உண்மை, நிதர்சனம் அப்படிங்கிறது. சரியா? பாருங்க, மத்பரம் துர்லபம் மத்வா நூனம் ஆவர்ஜிதம் மயா பயஹ பூர்வைஹி ஸ்வநிஸ்வாசைஹி கவோஷ்ணம் உபபுஜ்யதே. இதுதான் நூனம், இதுதான் உண்மையே. என்ன அப்படின்னாக்கா, எனக்கு பின்னாடி தர்ப்பணம் செய்பவர்கள் இல்லை, ஆகையினால இந்த தர்ப்பண ஜலம் கிடைக்காது அப்படிங்கிறத எண்ணி அந்த துக்கத்தின் மூலமாக என்னுடைய பித்ருக்கள் பெருமூச்சு விடுகின்றார்கள். அந்த பெருமூச்சினால் என்ன ஆறுது? நான் அளிக்கக்கூடிய இந்த குளிர்ந்த ஜலமானது சிறிது உஷ்ணமாக்கப்படுகிறது. அந்த நீரையே அவர்கள் பருகுகின்றன நினைக்கிறேன். இது திலீபன் வசிட்டர் இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சம்பிரதி பித்ருணாம் துக்கேன ஜலகிரகணம் வர்ணயதி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கொடுக்கக்கூடிய ஜலத்தை உட்கொள்றா அப்படின்னு நான் நினைக்கிறேன்ற விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா சொல்றான். மத்பரம் துர்லபம் மத்வா நூனமா வர்ஜிதம் மயா பயஹ பூர்வைஹி ஸ்வநிஸ்வாசைஹி கவோஷ்ணம் உபபுஜ்யதே இது ஸ்லோகः. பதச்சேதः மத்பரம் துர்லபம் மத்வா நூனம் ஆவர்ஜிதம் மயா பயஹ பூர்வைஹி ஸ்வநிஸ்வாசைஹி கவோஷ்ணம் உபபுஜ்யதே இது பதச்சேதः अथवा पदविभागः. अन्वयः मत्परं दुर्लभं मत्वा मया आवर्जितं पयः पूर्वैः स्वनिस्वासैः नूनं कवोष्णம் உபபுஜ்யதே. நூனம் சுவாமி, இதுதான் உண்மையே. என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய பூர்வைஹி இருக்கா இல்லையா, முன்னோர்கள், அவ ஸ்வநிஸ்வாசைஹி அவளுடைய அந்த மூச்சு காற்று நான் கொடுக்கக்கூடிய இந்த ஜலத்தின் கூட பட்டு கவோஷ்ணம் உபபுஜ்யதே சூடான ஜலத்தை தான் அவர்கள் உட்கொள்கிறார்கள் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி தெரியுமா? மத்பரம் துர்லபம் மத்வா, எனக்கு பின்னாடி இந்த ஜலமானது துர்லபம் ஆயிடுமோ அப்படிங்கிற கவலை அவளுக்கு இருக்கு. அதுதான் நூனம், இதுதான் உண்மையே அப்படிங்கிறது தெரியப்படுத்துறா. இது அன்பையா பிரதிபதார்த்தா. மத்பரம் மத் அனந்தரம் எனக்கு பிறகு, துர்லபம் நம துஷ்பிராபம் கிடைப்பது அரிது இல்லையா. ஒரு பொருள் ரிப்பீட்டடா கிடைக்கிறது அப்படின்னா அது வேற. விட்டு விட்டு கிடைக்கிறதுனா அப்ப என்ன அர்த்தம்? ரேர் தானே அர்த்தம். துர்லபம் துஷ்பிராபம் இத்தியர்த்தா. மத்வா ஞாத்வா அப்படிங்கறத நன்னா அறிஞ்சின்றதுனால மயா, மயா நாம திலீபேன என்னால் ஆவர்ஜிதம், ஆவர்ஜிதனா தத்தம் கொடுக்கப்பட்ட பயஹ அந்த ஜலமானது பூர்வைஹி நாம பூர்வஜைஹி எனக்கு முன்னாடி தோன்றியவர்கள், ஸ்வநிஸ்வாசைஹி நாம ஆத்மனஹ சுவாசோச்சவாசைஹி அவ அதை நினைச்சு பெருமூச்சு விடுறாளாம். அப்படிங்கிறது நூனம் நிச்சயேன என்னால உணர முடியறது சுவாமி. எப்படி தெரியுமா? கவோஷ்ணம் நான் கொடுக்கக்கூடிய ஜலத்துல கிஞ்சித் உஷ்ணம்,
நான் சீதளமா தான் கொடுக்குறேன், குளிர்ச்சியா தான் கொடுக்குறேன் அந்த ஜலத்தை, ஆனா அது சூடாயிடுறது. கிஞ்சித் உஷ்ணம், கொஞ்சம் சூடுபடுத்தப்பட்ட மாதிரி இருக்கு. அதையே தான் அவன் என்ன பண்றா, உபபுஜ்யதே பீயதே, அதை உண்கிறார்கள் போல எனக்கு தோன்றுகிறது. இது பிரதிபதார்த்தா. பாவார்த்தா புத்திரஸ்ய அபாவாத்து, எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால, மம அனந்தரம் எனக்கு பின்னாடி, பித்ருஜனாகா என்னுடைய பூர்வஜைகி முன்னோர்கள்லாம், ஸ்வஸ்ய துக்க நிஸ்வாசைகி ரொம்ப கவலைப்பட்டு பெருமூச்சு விடுறாளாம். அதனால மயாதத்தம் ஜலம், என்னால் கொடுக்கக்கூடிய அந்த ஜலமானது கிஞ்சித் உஷ்ணீகிருத்திய கொஞ்சம் சூடு பண்ணப்பட்டு, பிபந்தி அதை பருகுகிறார்கள் அப்படிங்கிறது தான் என்ன நூனம், உண்மையே, இதுதான் உண்மையே அப்படிங்கிற விஷயத்த திலீபகா தன்னுடைய குருவிடத்துல வசிஷ்டரதை தெரியப்படுத்துற மாதிரி இருக்கு. மத்பரம் துர்லபம் மத்வா நூனம் ஆவர்ஜிதம் மயா பயஹா பூர்வைஹி ஸ்வநிஸ்வாசைஹி கவோஷ்ணம் உபபுஜ்யதே அப்படிங்கிறது 67வது ஸ்லோகம். தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 68. 68வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதா அன்வயா பிரதிபதார்த்தா பாவார்த்தா பார்க்கலாம். சம்பிரதி திலீபஸ்ய துக்கம் பிரகாசயதி. திலீபன் இடத்துல இப்போ ஒரு கஷ்டம் இருக்கு, அது என்ன கஷ்டம்ன்றத இங்க பிரகாசயத்தி வெளிப்படுத்துறான். என்ன வெளிப்படுத்துறான் அப்படிங்கிறத 68வது ஸ்லோகம். என்ன அப்படின்னாக்கா பாருங்க, சோகமிஜ்யா விசுத்தாத்மா பிரஜாலோப நிமீலிதா பிரகாசஸ்சா பிரகாசஸ்ச லோகாலோக இவாச்சலஹ. சோகவிஜ்யா விசுத்தாத்மா பிரஜாலோப நிமீலிதः பிரகாசஸ்சா பிரகாசஸ்ச லோகாலோக இவாச்சலஹ. இது 68வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன பாருங்கோ. திலீபனுடைய சோகத்தை துக்கத்தை வெளிப்படுத்துறான். எப்படி வெளிப்படுத்துறான், சுவாமி நான் என்ன பண்றேன், யாகம் பண்றேன், அது தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை செய்யறேன். அது எப்படி செய்யறேன், பரிசுத்தமான ஆத்மாவோட செஞ்சுட்டு இருக்க. அதனால எனக்கு சந்தோஷம் உண்டாருது. சந்ததி இல்ல, நான் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாததால் வருந்துகிறேன். இந்த நிலையில சந்தோஷமும் வருத்தமும் உடைய நான் ஒரு பக்கம் பார்த்தேன்னா, தேவர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த யாகங்கள்லாம் பண்ணி அவளை சந்தோஷம் அடைஞ்சு அதன் மூலமா நான் திருப்தி அடைகிறேன், அதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. சந்ததி இல்லை அப்படிங்கிறதுனால நான் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை என்னால செய்ய முடியாம போறது, பிற்காலத்திலையும் அது தடைபட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயமானது ஏற்படுது. அதாவது மனுஷன் பிறக்கும் பொழுதே 3 விதமான கடன்களோட தான் பிறக்கிறான். என்னென்ன அப்படின்னாக்கா, தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன், ரிஷிகளுக்கு பண்ண வேண்டிய கடன், பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய கடன் அப்படிங்கிற மாதிரி பொதுவா மனிதனுக்கு பிறக்கும் பொழுதே என்ன இருக்குன்னாக்கா 3 விதமான கடன்களோட தான் பிறக்கிறான். பை பர்த் அவனுக்கு என்ன இருக்கு, 3 விதமான கடன்கள் இருக்கு பிறக்கும் பொழுதே. அது எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னாக்கா, யாகங்கள் செய்யறதுனால தேவர்களுடைய கடனானது தீந்துருமா, சாஸ்திரங்களை படிக்கிறதுனால ரிஷிகளுக்கு பண்ண வேண்டிய கடன்கள்லாம் தீந்துருமா, சந்ததியை அடைவதனால பித்திருக்களுக்கு கடனும் தீரும் அப்படிங்கிற மாதிரி 3 விதமான கடன்கள் நமக்கு இருக்கு. அதை இந்த மாதிரியா தீர்க்க முடியும்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், தேவர்களுக்கு பண்ண வேண்டிய யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி முடிச்சிடுறேன், அவ பிரீத்தி அடைஞ்சிடறா. ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருக்கு சுவாமி. இன்னொரு பக்கம் இந்த பித்திருக்கடன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பித்திருக்கடனுக்கு பண்ண வேண்டிய கடமையை செய்யாததால நான் வருந்துறேன். ஏன்னா பின்னாடி நான் பண்ணிடுறேன், ஆனா எனக்கு பின்னாடி வரக்கூடிய பண்ணணும் இல்லையா, என்னுடைய முன்னோர்களுக்கும் சேர்த்து அவ பண்ணணும் இல்லையா. அந்த விஷயம்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தோட தான் இருக்கேன்னா. அது எப்படின்னாக்கா, இந்த இந்த லோகாலோக மலைன்னு ஒரு மலை இருக்கு, லோகாலோக மலை பர்வதா அப்படின்னு ஒரு பர்வதம் இருக்கு. லோகாலோகான்னு பேர் அந்த பர்வதத்துக்கு. அது அந்த பர்வதமானது எங்க இருக்குனாக்கா, திசையினுடைய கோடியில இருக்கான். ஒரு 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 மலை இருக்கு. அந்த மலை எப்படி இருக்கு, ஒரு 4 திசை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு திசையினுடைய கோடியில அந்த மலையானது இருந்துட்டு இருக்கு. அந்த மலையில
ஒரு புறத்துல தான் என்ன ஆகும், சூரியனுடைய வெளிச்சம் பட்டுட்டே இருக்கும். அதனுடைய மறுபுறத்துல சூரிய ஒளின்றது படவே படாது அப்படின்னு புராணத்துல சொல்லியிருக்கு. அந்த மலைக்கு என்ன பேரு, லோகா லோகா அப்படிங்கிற ஒரு அச்சலகான மலை இருக்கு. அது ஒரு திக்கினுடைய கோடியில இருக்கு. 4 திக்குல ஒரு திக்குல ஒரு கோடியில இருக்கு. அந்த திக்குல இருக்கக்கூடிய மலையின் மேல இந்த ஒளி இருக்கு இல்லையா, பிரகாசம், சூரியனுடைய பிரகாசம் ஒரு பகுதியில தான் படும். அதனுடைய மறுபகுதி பின்புறம் இருக்கு இல்லையா, அதனுடைய மறுபுறத்துல அந்த ஒளி படவே படாது அப்படின்னு நான் சொல்லல சுவாமி, புராணம் சொல்றது. எப்படி அந்த மலைக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு பாருங்க, ஒளியோடன் கூடிய ஒரு 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 பகுதி, ஒளியே இல்லாம, ஒளினா நான் சொல்றது வந்து பிரைட்னஸ், பிரகாஷா, அந்த ஒளி இல்ல, அந்த மாதிரி அந்த மலைக்கு ரெண்டு இருக்குமோ, இப்போ எனக்கும் அந்த மாதிரி ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. தேவர்களுக்கு பண்ணக்கூடிய யாகங்கள் பண்றதுனால அவர்கள் பிரீத்தி அடைஞ்சிடறா, நான் சந்தோஷம் அடைறேன், எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. ஆனா அந்த பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம்னு வரும்பொழுது எனக்கு அந்த ஒரு கடமையை செய்யாம தான் இருக்கணும், இருக்க போறணும் அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு. இப்படி எனக்கு சந்தோஷமும் வருத்தமும் உடைய நான் அந்த லோகாலோக மலையை போல இருக்கின்றேன் சுவாமி அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறான். சோகமிஜ்யா விசுத்தாத்மா பிரஜாலோப நிமீலிதா பிரகாசஸ்சா பிரகாசஸ்ச லோகாலோக இவாச்சலஹா. இவன போல, அத போல இருக்க. எதை போல? அச்சலஹா இவ, மலையை, எந்த மலை? லோகாலோக அச்சலஹா இவ நான் இருந்துட்டு இருக்கேன். அந்த மலை எப்படி இருக்கு? பிரகாசஸ்சா பிரகாசஸ்ச, பிரகாசமும் இருக்கு அப்பிரகாசமும் இருக்கு. பிரகாசம்னா அப்படியே பிரைட்னஸோட இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்பிரகாச, ஒளியே படாம இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நான் இருக்கேன். சோகமிஜ்யா விசுத்தாத்மா, ஒரு பக்கம் எனக்கு என்ன இருக்கு, எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. ஏன்? தேவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிடுறேன் இல்லையா. ஆனா ஒரு பக்கம் பிரஜாலோப நிமீலிதா, பிரஜான சந்ததி இல்லாம இருக்கிறதுனால எனக்கு ஒரு பக்கம் கவலையா இருக்கு. சம்பிரதி திலீபா துக்கம் பிரகாசயதி. சோகமிஜ்யா விசுத்தாத்மா பிரஜாலோப நிமீலிதா பிரகாசஸ்ச பிரகாசஸ்ச லோகாலோக இவாச்சலஹ இது ஸ்லோகா. அப்படிங்கிறது 68வது ஸ்லோகம். பதச்சேதா சஹ அகம் இஜ்யா விசுத்தாத்மா பிரஜாலோப நிமீலிதா பிரகாசः ச அப்பிரகாசः ச லோகாலோகः இவ அச்சலः இது பதச்சேதः. அன்வயः இஜ்யா விசுத்தாத்மா பிரஜாலோப நிமீலிதः சஹ அகம், அப்பேற்பட்ட நான், லோகாலோகः அச்சலः இவ பிரகாசः ச அப்பிரகாசः ச அஸ்மி இது அன்வயः. பிரதிபதார்த்தः இஜ்யா விசுத்தாத்மா யஜ்ஞகரணேன பவித்ராந்தः கரணः, யாகங்கள் பண்ணப்பட்டதன் மூலமாக புனிதத்தன்மையை அடைந்த நான் ஒரு பக்கம். பிரஜாலோப நிமீலிதः நாம சந்ததேஹே அபாவேன நேத்ராபியாம் நிமீலிதः இல்லையா. ஒரு புறம் எனக்கு ஒரு ஃபுல் ஆத்ம திருப்தி இருக்கு, ஒரு பக்கம் எனக்கு என்ன இருக்கு, சந்ததி இல்லைன்றதுனால ஒரு கவலை. சஹ பூர்வோக்தா, சஹன முன்பு சொல்லப்பட்ட அகம் நான், திலீபா இப்படிப்பட்ட நான், லோகாலோகா நாம, லோகாலோகா நாம என்று பெயரை உடைய, அத்தவா திருஷ்யா அதிருஷ்யா, லோகனா கண்ணுக்கு தென்படுறது, அலோகனா கண்ணுக்கு தென்படாதது, திருஷ்யம்னா புலப்படுறது கண்களுக்கு, அதிருஷ்யம்னா தெரியாதது, அச்சலஹா பர்வதா, அப்படி ஒரு மலை இருக்கு. இவ அத போல, யதா ததா பிரகாசஹா நாம பிரகாசமானஹ ச ததா ச அப்பிரகாசஹ அப்பிரகாசமானஹ ச அபி அஸ்மி அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய துக்கத்தை இப்போ பிரகாசம் பண்ணிட்டான், வெளிப்படுத்திட்டான். யாரு? திலீபன். பாவார்த்தா யஜ்ஞாதிகரணேன தேவானாம் ரிணாது, ரிணன்னா கடன், ரிண விமோச்சன ஸ்தோத்திரம் சொல்றா இல்லையா லட்சுமி நரசிம்மர் ரிண விமோச்சன ஸ்தோத்திரம். லட்சுமி அந்த நரசிம்மனுடைய ஸ்தோத்திரம் சொன்னாக்கா கடன் எல்லாம் தீந்துரும்னு சொல்றா இல்லையா. அப்போ ரிணம்னா கடன் அர்த்தம். யஜ்ஞாதி, அப்ப நமக்கு 3 விதமான கடன்கள் இருக்குன்னு முதல்லயே பார்த்தோம். என்ன? தேவர்களுக்கு பண்ண வேண்டியது, ரிஷிகளுக்கு பண்ண வேண்டியது, பித்ருக்களுக்கு பண்ண வேண்டியது. அப்படி யஜ்ஞாதி காரணேன தேவானாம் ரிணாது முக்தஹாபி புத்திரஸ்ய அபாவேன பித்ருணாம் ரிணாது முக்தஹ, அதுல இருந்து என்னால ந பவிஷ்யாமி
அதுல இருந்து மீண்டு வர முடியலையே. இது அத மாதிரி லோகாலோகேன பர்வதேன சமானஹா, அப்படி ஒரு மலை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மலையை போல நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற உபமானத்தை காண்பிச்சு கொடுக்குறான். மகாகவி காளிதாசனாலே நமக்கு என்ன பிரசித்தம்? உபமா அப்படிங்கிற அலங்காரம் தான். உபமா அலங்காரம் கம்பேரிட்டிவ் ஸ்டடி இல்லையா, கம்பேரிசன். அதை போல இது இருக்குன்னு சொல்றது. அதுல உபமா காளிதாசஸ்ய, காளிதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி அந்த ஊமை அணியை கையாளுறது தான். என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. சோக சோகமீஜ்யா விசுத்தாத்மா பிரஜாலோப நிமீலிதா பிரகாசஸ்சா பிரகாசஸ்ச லோகாலோக இவாச்சலஹா அப்படிங்கிறது 68வது ஸ்லோகம். தொடர்ந்து நாம கடைசியான ஸ்லோகம் என்ன, இன்றைய தினத்திற்கான கடைசி ஸ்லோகம் 69வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம்? இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம், அன்வயம், பிரதிபதார்த்தம், பாவார்த்தா பார்க்கலாம். சம்பிரதி சந்ததி சர்வலோக சுகாய இது வர்ணயதி. இப்போ தவம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, தானம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே மறு உலகத்துக்கு பயனளிக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா நல்ல புத்திரன் இல்ல அப்படிங்கிறது இம்மை மறுமை என்ற ரெண்டிலும் நல்ல புத்திரனை பெறது அப்படிங்கிறது என்னது? இந்த உலகத்துக்கும் பயனளிக்கும், மறு உலகத்துக்கும் பயனளிக்கும். தவம் தானம் பண்றது எல்லாமே என்னது? மறு உலகத்திற்கே பயனளிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நல்ல சந்ததி, நல்ல புத்திரனை பெறது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கும் சரி மறு உலகத்துக்கும் சரி, இந்த ரெண்டுலுமே நன்மை அளிக்கக்கூடியது. அதனாலதான் சம்பிரதி சந்ததி அப்படிங்கிறது சர்வலோக சுகாய அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கிறான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. பாருங்க, லோகாந்தர சுகம் புண்ணியம் தபோதான சமுத்பவம் சந்ததி சுத்தவம்சியா சுத்தவம்சியாஹி பரத்ரேக சர்மணே. லோகாந்தர சுகம் புண்ணியம் தபோதான சமுத்பவம் சந்ததி சுத்தவம்சியாஹி பரத்ரேக சர்மணே அப்படிங்கிறது 69வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தவம் பண்றது தானம் பண்றது இவெல்லாம் இதனால உண்டாகக்கூடிய புண்ணியமானது என்னன்னாக்கா, மறு உலகத்துல, அதாவது மேல் லோகத்துல நமக்கு என்ன இருக்கும்? சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சுத்த வம்சியா அப்படின்னாக்கா பரிசுத்தமான குலத்தில் தோன்றிய சந்ததாகி அப்படிங்கிறது சந்ததியோ மறு உலகத்திலும் இக இந்த உலகத்திலும் சர்மனே அப்படின்னாக்கா நன்மையை கொடுப்பதாகவே பவதி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியப்படுத்தும். சர்மனேன்னு என்ன? நன்மைக்காகவே. எங்க? இங்கேயும் சரி இந்த லோகத்திலையும் சரி மறு உலகத்திலையும் சரி. அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். தவம் தானம் இவையெல்லாம் என்னது? மறு உலகத்துக்கு தான் பயனளிக்கும். ஆனா நல்ல புத்திரன் அப்படிங்கிறது இந்த உலகம் சரி மறு உலகத்துக்கும் சரி ரெண்டிலுமே நன்மை அளிக்கக்கூடியது அப்படிங்கிறது திலீபன் தெரியப்படுத்துறான். லோகாந்தர சுகம் புண்ணியம் தபோதான சமுத்பவம் சந்ததி சுத்த வம்சியாகி பரத்ரேக சர்மனே. திலீபன் வசிட்டரிடத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். தன்னுடைய புத்திர சந்ததி இல்லை, அதனால தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த அவரிடத்துல தெரியப்படுத்தினே வரா மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகமும் இல்லையா. பதச்சேதா பாருங்க. லோகாந்தர சுகம் புண்ணியம் தபோதான சமுத்பவம் சந்ததி சுத்த வம்சியா ஹி பரத்ர இக ச சர்மனே இது பதச்சேதா. அன்வய தபோதான சமுத்பவம், இந்த தவங்களாலே தானத்தினாலே உண்டாகக்கூடிய புண்ணியம் லோகாந்தர சுகம் பவதி. அந்நியத் லோகம் லோகாந்தரம், மறு உலகத்திற்கு பயன்படும் அப்படிங்கிறது தெரியும் புண்ணியம். ஹி சுத்த வம்சியா சந்ததி, இந்த நல்ல உயர்ந்த குலத்தில் பிறப்பு அப்படிங்கிறது இகச்ச பரத்ர சர்மனே பவதி, இங்கேயும் பயன்படும் பரலோகத்திலையும் லோகாந்தரத்திலையும் பயன்படக்கூடியது இல்லையா அப்படிங்கிறது அன்வயா. பிரதிபதார்த்தா தபோதான சமுத்பவம் நாம தபஸ்யா தானேன ச சமுத்பன்னம்.
தவத்தின் மூலமாக தானத்தின் மூலமாகவும் உண்டாகக்கூடிய புண்ணியம். புண்ணியம்னா சுகிருத்து. லோகாந்தர சுகம், பரலோகே சுககரம், பரலோகத்துல சுகமா இருக்கிறதுக்கு பவதி வர்த்ததே ஹி. பரந்து ஆனா இந்த சுத்த வம்சியா நம்ம சுத்தே வம்சே உற்பன்னா, நல்ல குலத்தில் பிறப்பு அப்படிங்கிறது சந்ததிஹி அபத்தியம். அபத்தியம் என்ன உண்டாருன்னு இப்போ ராமருக்கு தாசரதி அப்படின்னு பேர். ஏன் அந்த பேர் வந்து தசரதஸ்ய அபத்தியம் புமான் தாசரதி. அது அபத்தியம்னா என்ன சந்ததிஹின் அர்த்தம். இக அஸ்மின் லோகே இந்த லோகத்தில் ச ததாச்ச பரத்ர பரஸ்மின் லோகே மறுலோகத்துக்கும் சரி சர்மனே நம கல்யாணாய நன்மைக்காகவே பவதி கல்பதே உண்டு பண்றது அப்படிங்கிறது பிரதிபதார்த்தா. பாவார்த்தா தபசா தானேனச்ச யத் புண்ணியம் சம்பாதிதம் தத் கேவலம் பரலோகே ஏவ சுகதாயகம் பவதி. இந்த தபத்தினாலும் தானத்தினாலும் பண்ணக்கூடிய அந்த புண்ணிய சம்பாதனம் இருக்கு இல்லையா, தது அது கேவலம் பரலோகே ஏவ சுகதாயகம் பவதி, பரலோகத்துக்கு மாதிரி தான் சுகம் அளிக்கக்கூடியதான். பரந்து ஆனா சுத்தே வம்சே உற்பன்னஹா புத்திரஹா, நல்ல தூய்மையான வம்சத்தில் பிறப்பு அப்படிங்கிறது இகலோகே இந்த லோகத்துக்கும் சரி பரலோகே ச பரலோகத்துக்கும் சரி சுகதாயகா பவதி சுகத்தை அளிக்கக்கூடியதாகவே இருந்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம். லோகாந்தர சுகம் புண்ணியம் தபோதான சமுத்பவம் சந்ததிஹி சுத்த வம்சியாஹி பரத்ரேகச்ச சர்மனே அப்படிங்கிறது 69வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் 3 ஸ்லோகம் பார்த்தோம். என்ன 67 என்ன ஸ்லோகம் அது? மத்பரம் துர்லபம் மத்வா நூனம் ஆவர்ஜிதம் மயா பயப்பூர்வைஹி ஸ்வநிஸ்வாசைஹி கவோஷ்ணம் உபபுஜ்யதே அப்படிங்கிறது 67வது ஸ்லோகம். 68 சோகமிஜ்ஜா விசுத்தாத்மா பிரஜாலோப நிமீலிதா பிரகாசஸ்ச பிரகாசஸ்ச லோகாலோக இவாச்சலஹா அப்படிங்கிறது 68. 69 என்ன? லோகாந்தர சுகம் புண்ணியம் தபோதான சமுத்பவம் சந்ததிஹி சுத்த வம்சியாஹி பரத்ரேகஜ சர்மனே அப்படிங்கிறது 69வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்புல 70, 71, 72 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம அடுத்த வரக்கூடிய வகுப்புல தெரிஞ்சுக்க இருக்கும். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து, 3 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து. எதனா சம்சயம் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நான் உங்ககிட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்பிச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அதனால எவ்வளவு கூடியமான மட்டும் ஹோம்ஒர்க் முடியறதோ பண்ணி அனுப்புங்க. அதை பண்ணாதான் நமக்கு அதனுடைய கண்டினியூவேஷன் இருக்கும், அபியாசம் இருக்கலாம். சம்ஸ்கிருதம் மறந்து போயிடும். அதனால பாராயணம் பண்ணிட்டே இருங்க ஸ்லோகத்தை. வாசம் கிளியரா இருக்கா? எதுவும் குழப்பம் இல்லையா அண்ணா? புரியுறதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளியரா புரியுது. தாசன் 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 ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ. 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 ರಾಮ್ ರಾಮ್.